சென்னை தியாகராய நகரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். விவரங்கள். பாலவேல், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தியாகராய நகர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார். ஒரு சர்ப்ரைஸ் விசிட் சொல்லக்கூடிய திடீர் ஆய்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு ஆய்வு செய்து வருகிறார். கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற சிறப்பு திட்ட முகாமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார். அதாவது பொதுமக்களுக்கு நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் 43 சேவைகளை வழங்கக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம் என அறிவித்து சுமார் 2 மாதங்களாக இந்த முகாம்கள் என்பது நடைபெற்று வருகிறது. நவம்பர் மாதம் வரை இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அங்கு 43 வகையான அரசின் சேவைகளை நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை, பட்டா மாறுதல், புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் உள்ளிட்ட 43 சேவைகள் அங்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு தியாகராய நகர் எம்எல்ஏ விடுதிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு வளாகத்துல இன்று தியாகராய நகர் பகுதியில உட்பட்ட பகுதிகளில் இந்த சிறப்பு முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு செய்து அங்கு விண்ணப்பிக்க காத்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். கடந்த சனிக்கிழமை அன்று தமிழ்நாடு முழுவதும் இதுவரை இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் எத்தனை மனுக்கள் பெறப்பட்டது என்பது குறித்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இதுவரை நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களின் மூலமாக 15 துறைகளில் பட்டியலிடப்பட்ட 46 சேவைகளில் 14,54,517 மனுக்கள் பெறப்பட்டது என்றும் அதில் 7,23,482 மனுக்கள் மீது தீர்வு காணப்பட்டதாகவும் அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நவம்பர் மாதம் வரை இந்த சிறப்பு முகாம் நடைபெறக்கூடிய நிலையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தியாகராய நகர்ல திடீர் ஆய்வு என்பது நடத்தி வருகிறார். அந்த வகையில அவரோடு தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, அதே போல அரசு செயலாளர் அமுதா ஐஏஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆய்வுல கலந்திருக்காங்க. பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த முகாம் குறித்து முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாலவேல். அவினேஷ், தற்போது நடைபெறக்கூடிய தியாகராய நகர் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்ல என்னென்ன மாதிரியான திட்டங்களுக்கு மிக அதிக அளவில் விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது? பொதுவாக அதிக அளவுல வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை, ஆதிதிராவிட நலத்துறை, எரிசக்தி துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை போன்ற இந்த முக்கிய துறைகள் தான் பொதுமக்கள் அதிக அளவுல கொடுப்பதாக இதுவரை கிடைக்கப்பட்டக்கூடிய மனுக்கள் அடிப்படையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையில சொத்து வரி, குடிநீர் தொடர்பான கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தில் அறிவுறுத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் இது நகர்ப்புற பகுதிகளில் அதிக அளவுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் வருகிறது. அதே போல சொத்து வரி செலுத்துவது தொடர்பாகவும் எளிய வகையில் சிங்கிள் விண்டோவில் ஒரே இடத்துல இங்க அதற்கான தீர்வுகள் கிடைக்கிறது. அதிகபட்சமாக 45 நாட்கள் மீது மனுக்கள் எடுத்ததற்கான கால அவகாசம் இருக்கு. ஆனால் பெரும்பாலான மனுக்கள் மீது குறைந்தபட்சம் 7 நாட்களிலேயே பெரும்பாலான தீர்வுகள் கிடைக்கப்பட்டதாகவும் அரசு வெளியிடக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்களிலும் கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி முதல் நாள்தோறும் ஒரு மண்டலத்திற்கு ஒரு முகாம் என்கிற அடிப்படையில ஒவ்வொரு மண்டலமாக இந்த முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில இன்றைக்கு சென்னையில 15 மண்டலங்கள்ல இந்த முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. அதுல ஒரு பகுதியாக பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 10க்கு உட்பட்ட வார்டு 133க்கு உட்பட்ட எம்எல்ஏ அலுவலக வளாகத்துல இந்த சிறப்பு முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் மனுக்கள் மீது விரைந்த தீர்வுக்கான அதிகாரிகளுக்கு ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில குடிநீர், அதே போல சொத்து வரி, அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை, அதே போல இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் உள்ளிட்டவையெல்லாம் விண்ணப்பிப்பிற்கான ஒரே நேரத்துல இந்த முகாம்ல விண்ணப்பிக்கலாம். அதில் அதிக அளவுல இந்த மனுக்கள் வருவதாக தான் அரசு கிடைத்திருக்கூடிய தகவல் அடிப்படையில். விவரங்களுக்கு நன்றி அவினேஷ்.